கோவை அருகே காயமடைந்த குட்டி யானையை நெருங்க விடாமல் அதன் தாய் யானை உள்ளிட்ட 2 யானைகள் பொதுமக்கள் மற்றும் வனத்துறையினரை விரட்டி வருவதால் அச்சம் ஏற்பட்டுள்ளது. இதுகுறித்த நேரடி தகவல்களை தருகிறார் செய்தியாளர் நேசராஜ். நேசராஜ், காயமடைந்த குட்டி யானை பற்றியும் அதனை நெருங்க விடாமல் தாய் யானை அனைவரையும் துரத்தி வருவது பற்றியும் விரிவா சொல்லுங்க. நாம் தற்பொழுது மாங்கரை பகுதியில் நின்று கொண்டிருக்கிறோம். இந்த மாங்கரை பகுதியில் ஒரு காட்டு யானை மற்றும் ஒரு குட்டி யானை. இந்த குட்டி யானைக்கு வாயில் அடிபட்ட காரணத்தினால் இந்த யானை மாங்கரை பகுதியில் நின்று கொண்டிருக்கிறது. இந்த செங்கல் சூளையில நடுவில் அந்த குட்டி யானை நின்றுட்டு இருக்குது. நாம் தற்பொழுது இப்ப பாத்தீங்கன்னா இந்த பெரிய யானை யாரையும் உள்ளே செல்ல விடாமலும் அங்கேயே நின்று பாதுகாத்து வருகிறது. பொதுமக்களை அவ்வப்பொழுது அச்சுறுத்தி வருகிறது. வனத்துறையினர் இந்த யானையை மேற்கு தொடர்ச்சி மலையில் விரட்டிய பிறகு அந்த குட்டி யானைக்கு முதலுதவி செய்யலாம் என ஆலோசி நடவடிக்கை எடுத்து வருகின்றனர். தற்பொழுது இந்த நடவடிக்கையில் தொய்வு ஏற்பட்டுள்ளது. குறிப்பாக இந்த பெரிய தாய் யானை அங்கேயே நின்று கொண்டு இருப்பதால் அங்கு உள்ள வனத்துறையினர் என்ன சொல்றாங்கன்னா இந்த யானையை விரட்டுறதுல மிகப்பெரிய சிரமம் ஏற்பட்டிருக்குன்னு தெரிவிக்கணும். தற்போது இந்த பகுதியில் பாத்தீங்கன்னா இந்த கார் இங்க நின்றுட்டு இருக்குது. இந்த பிளான் பண்ணுங்க, இந்த கார் இந்த ரோட்ல நிக்குது. அதனால வனத்துறையினர் உடனடியாக எடுக்க சொல்லிட்டு இருக்காங்க. இந்த காட்டு யானை காமிங்க. காட்டு யானை பாத்தீங்கன்னா இப்ப எந்த டைம்லயும் நம்ம 300 மீட்டர் தொலைவில் தான் நின்றுட்டு இருக்கிறோம். அந்த யானை எப்ப வேணா அட்டாக் பண்ணலாம், யாரை வேணா அட்டாக் பண்ணலாம். தற்போது அந்த செங்கல் சூளைக்குள்ள நடுவுல போகுது. அந்த செங்கல் சூளையில தான் அந்த குட்டி யானை நின்றுட்டு இருக்காங்க. அதே போல இந்த குட்டி யானை பாத்தீங்கன்னா இந்த குட்டி யானைக்கு வாய்ப்பகுதியில் பலத்தமான காயம் ஏற்பட்டுள்ளது. ஆனா இந்த முதலுதவி செய்து இந்த யானை பிழைக்கப்படுமா என்பது கேள்விக்குறியாக உள்ளது என வனத்துறையினர் தெரிவிச்சிருக்காங்க. அதே போல இந்த பகுதி முழுவதும் எந்த வாகனங்களும் உள்ளே செல்ல அனுமதி இல்லை அப்படி தெரிவிச்சிருக்காங்க. அதே போல இந்த பக்க சைடு பாத்தீங்கன்னா பொதுமக்கள் அதிக அளவு நின்றுட்டு இருக்காங்க. பொதுமக்கள் இந்த யானையை பார்க்கறதுக்காக. ஆனா வனத்துறையினர் பொதுமக்களை விரட்டிட்டு இருக்காங்க. இங்க நிக்காதீங்க, சத்தம் போடாதீங்கன்னு. ஆனா இன்று மாலைக்குள் இந்த யானையை விரட்டிய பிறகு அந்த குட்டி யானைக்கு முதலுதவி செய்து உயிர் பிழைக்கப்படும் அப்படின்னு வனத்துறையினர் தெரிவிச்சிருக்காங்க. எது எப்படி இருந்தாலும் இந்த குட்டி யானையை காப்பாற்ற வேண்டியது வனத்துறையின் பொறுப்பாக உள்ளது.